Prusa Slicing software எப்படி டவுன்லோட் பண்றதுனோ அது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Prusa Slicing software டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்னு ஓபன் ஆகும். நீங்க சப்போஸ் லிங்கை கிளிக் பண்ணாம Chromeல ஓபன் பண்றீங்கன்னா நீங்க Prusa Slice அப்படிን டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழ ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு Prusaவோட வெப்சைட் ஓபன் ஆகும். இதுல சாஃப்ட்வேர்ஸ் கிட்ட உங்க மவுஸை எடுத்துட்டு போனீங்கன்னா கீழ ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல Prusa Slicer செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லா OSக்கும் டவுன்லோட் பண்ற லிங்க் கீழ இருக்கும். அதுல நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்கன்னா விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்னா மேக்குக்கு, லினக்ஸ்னா லினக்ஸ்க்கு. இப்போ நான் மேக் யூஸ் பண்றேன். சோ நான் மேக்கை கிளிக் பண்ணி டவுன்லோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ல Prusa Slicer எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் விண்டோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்க கீழ இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண அப்புறம் இதை டிராக் பண்ணி அப்ளிகேஷன்ஸ்ல போட சொல்லி கேக்குது. ஸோ நான் இதை டிராக் பண்ணி அப்ளிகேஷன்ஸ்ல போட்டுறேன். நான் டிராக் பண்ணி போட்ட உடனே இது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆன உடனே நம்ம Prusaவை ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் லான்ச் பிளேயர்ல போயிட்டு Prusa Slicer அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்றேன். ஓகே, Prusa சாஃப்ட்வேரும் ஓபன் ஆயிடுச்சு. நம்ம Prusa Slicer சாஃப்ட்வேரை மேக்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ விண்டோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். Prusa Slicer வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க விண்டோஸ்ல அந்த Slicer சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா Prusa Slicer டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஒன்ஸ் Prusa Slicer சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆன அப்புறம் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி அதை ஓபன் பண்ணி இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதில் வர ஆப்ஷன்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லாஸ்டா இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் காட்டுச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, எனக்கு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்டு நான் Prusa Slicerரை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, Prusa Slicer சாஃப்ட்வேரும் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ விண்டோஸ்லயும் மேக்லயும் இந்த Prusa Slicer சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்லைசரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிசைனை ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம்.